அரசியல் வட்டாரத்துல சூடு பிடிக்க அனல் பறக்க பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. அத சுத்தி தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எம்எல்ஏ பத்திரிகையாளர் செய்தியாளர் தாக்கிட்டாரு. தாக்குனது அவங்க மருத்துவமனையில் அட்மிட்டுன்னு. முதல்ல நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஊடக மாஃபியா மாதிரி ஒரு பெரிய இதாக மாறிக்கிட்டு வராங்க. எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் சின்ன சின்ன பசங்க தான் இன்றைக்கி எந்த அளவுக்கு காசு பார்க்குறானுன்றது சொல்ல வரேன். யூடியூப் அவன் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுக்கிறான். ஆரம்பிச்சு வச்சுட்டு பத்திரிகையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணுறான். அது இல்லாமல் தனியாக யூடியூப் ஆரம்பிச்சு வச்சுக்கிறான். அதில் ஒரு செய்தியை இவனுங்களே போடுறாங்க. இப்போ செந்தில் ஒரு இது நடத்துகிறீங்க, ஃபேக்ட்ரி. செந்தில் நடத்துகிற ஃபேக்ட்ரி சுற்றுச்சூழல் மாசுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸை இவங்களே பேசி போடுறாங்க. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போகிறான், உங்கள்கிட்ட வரான். செந்தில் சார், இதை பாருங்க, ஒரு செய்தி வந்திருக்கு, இதை எங்கள் ஆஃபீஸில் பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த யூடியூப்பில் வந்தால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, இது என்ன பெருசான்னு. ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தால் நீங்கள் பயப்படுவீங்கள. சார் 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 ஏன் சார், நான் அப்படிலாம் இல்லை சார். சார் வந்திருக்கேன் சார், எங்கள் ஆஃபீஸில் கேட்குறேன். நான் என்ன சார் சார் நான் என்ன உங்களுக்கு எதிரியா சார்? இதை பார்த்துட்டு கேட்குறாங்க சார், நீ என்ன நியூஸை கொடுக்கலன்னு கேட்குறான். இதே மாதிரி 3-4 சேனல் ரிப்போர்ட் இருந்தால் சிண்டிகேட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் சரி சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், மாதம் மாதம். இன்னும் மாதமா? ஆமாம், மாதம் பிரச்சனை வரல சார் அப்படின்னு. இப்படி ஒரு மாஃபியா மாதிரி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. எல்லா செய்தியாளர்களையும் நான் குற்றம் சொல்லவில்லை. இப்படி ஒரு டீமு எங்கள் போய் இப்படிலாம் காசு ஸ்டேஷனில் மாமூல் வாங்குகிற டீம்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பயம்னா, ஒரு தடவை ஒருத்தர் பிடிச்சி கொடுத்துட்டாரு, ஒரு போக்குவரத்து காவலர். அது அவங்க ஆஃபீஸில் போயிட்டு பெருசாக இதாகலை. நீங்கள் பெருசாக பிடிச்சி கொடுத்தா கூட மேலதிகாரியோ குடியா எதுக்கியா அவங்களாம் போயிட்டு அப்படின்னு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. 2 தடவை தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா துட்டு வாங்க வரானுங்கள்ல, அதை அவங்க மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு போட முடியும். ஏன்னா அரசு ஊழியர் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு காரணம் வச்சு உள்ளே வச்சா அப்போ தான் பயம் வரும். இவன் பண்ணாலும் அவனுக்கு மேலே அதிகாரி எதுக்கியா அவங்களாம் போய் பகச்சிக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு. அவன் என்ன பண்ணுறான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இந்த இவனை மாற்றணுன்னு சில பேர் மாற்றிட்டாங்க. சில பேர்லாம் தெரிஞ்சு தகவல் வந்தால் மாற்றிடுறாங்க. சில பேர் அவங்க ஆள் நல்லா நியூஸை கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்போ அவன் ஏதாவது பிரச்சனைன்னு அவங்க போய் சொன்னால் அவனுடைய கௌரவ பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிறான். ஓ அந்தளவுக்கு அவன் பெரிய அதிகாரி ஆகிட்டானா, அவன் என்ன செய்கிறான்னு தூக்குது. ஏதாவது ஒரு மேட்டரில் அவனை கண்காணிச்சிட்டே இருந்து நியூஸ் எடுத்து போடுறது. போட்டால் என்ன ஆகும்? பரவலாப்பா ஆகும். அப்போ இவங்க எப்படி வந்துடுறாங்கன்னா, அதிகாரிகள் காவல்துறையே சொல்கிறேன், ஐயோ இவங்கள போய் பகச்சிக்கிட்டா எதுக்கு, அதை விட என்ன கேட்குது, மாதம் இவ்வளோ கேட்குதா, சரி கொடுத்துரு. ஸ்டேஷன்லேயே வாங்குகிற லெவல்லாம் இருக்குது, தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது மாறிக்கிட்டு இருக்குது. சரி, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இந்த சம்பவத்துக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. நான் இப்படிலாம் போகுதுன்னு சொல்ல வரேன். எது செய்தின்றதை தாண்டி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் மாதிரி போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன, ஒரு குறிப்பிட்ட ஆளை காலி பண்ணோன்னா செய்தி எடுத்து போட்டு திரும்ப போட்டு காலி பண்ணுற வேலை. அதுவும் குறிப்பாக இப்போ வந்திருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர்களுக்கு பல விஷயங்களில் அவர்களுக்கே பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை, செலவு காசு இல்லாததுன்னு. அப்புறம் எங்கே போன இது மாதிரினா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிது எதாவது பண்ணால் பரவாயில்ல, எதுவும் இல்லையே. இவர் இந்த எம்எல்ஏ இது நடந்தது ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி, படம் வந்த அன்றைக்கி. அவர் வெளியில், நான் விசாரித்தது சொல்கிறேன், வெளில வந்திருக்காரு. அந்த யூடியூபரு இவருக்கு தெரிஞ்ச ஆள். அவன் அப்படி கேட்கும்போது அவர் அப்படின்ட்டு போகிறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோவை திருப்புவான். இந்த வீடியோ 2-3 நாள் கழித்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கிட்ட கிடைக்குது. அவங்க வாங்கி இதை வைரலாக்குறாங்க. உடனே மற்ற சேனல்கள் என்ன இதெல்லாம் வந்துடுச்சு, இதுதான் நாட்டில் முக்கியம், எம்எல்ஏ எப்படின்ட்டு போயிட்டாரு அப்படின்னு வைரலாக்குறாங்க. உடனே இந்த செய்தி இதானவுடனே தாவேக்கா மேலிடம் கூப்பிட்டு, ஏன் அறிவு இல்லையா, பார்த்து நடந்துங்க. இல்லைங்க என் ஃப்ரெண்டுங்க சும்மா வந்துட்டு பண்ணேன், போடா அப்படின்னு ஜாலியாக பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணேன், அதை அவர் தாக்க முயற்சி பண்ண மாதிரி வீடியோவை எடுத்து போட்டாங்க. அது அவங்க கூட பண்ணல, மற்றவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி அவன் சம்மந்தம் இல்லாமல் இதான் நடந்ததாம்மா, அதை அந்த பையனையே வீடியோ பேசி போட சொல்லு இவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு.
அதில் என்ன உள்ள நடந்துச்சோ தெரில. அதுக்குள்ளேயும் ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் ஆகிருக்கலாம், நீலாம் செய்யாதீங்க. இதில் ஏதோ நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம ஆட்கள் இதானே நாட்டுக்கு தேவை. இதை தெரிஞ்சு எடுத்து கொடுத்தா தானே நாட்டு மக்களுக்கு தேவை. இந்த ராம்சார் நலம் பற்றியா கவலை? அந்த அன்புமணி அவர் ஒரு பைத்தியக்காரத்தனமாக அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவா தேவை? எந்த அளவுக்கு முக்கியம்? அது தேவையில்லை. அது பிரிகேடு கட்டினான்னா யார் கட்டினான்னா நமக்கு தேவை. இந்த எம்எல்ஏ கை வாங்கிட்டாரா, அந்த நியூஸ் தான் பிரதானம். அதில் ஏதோ அவர்களுக்குள்ள பஞ்சாயத்து போயிருக்கு போல. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் எனக்கு தகவல் என்னான்னு வரல. இதுக்கு நடுவில் எம்எல்ஏ தாக்கியதாக 2 பேர் மருத்துவமனையில் அனுமதின்றாங்க. அப்போது பொதுவெளியில் பேட்டி எடுத்து ஏதாவது தாக்கப்பட்டார்களா அப்படின்னா கேமரா அந்த விஷுவலாக வந்திருக்கும். பொதுவெளியில் கண்டிப்பாக நாங்கள் மேகதாட்டி பிரச்சனை அடிங்க சும்மா மேகதாட்டுன்னு அடித்து எதாவது பண்ணிட்டாரு அப்படின்னா ரைட்டு. இது எங்கே நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் எம்எல்ஏ இவர்களை தாக்கினார், இவர்கள் எம்எல்ஏட்டே எதுக்கு போனாங்க, இது விசாரணைக்கு உட்பட வேண்டிய விஷயம். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி மற்றவர்களும் விசாரணை பண்ணணும். அதனால் இது என்ன தாக்கப்பட்டார், எப்படி பண்ணார்னா பொதுவெளியில் பேட்டி எடுக்கும்போது தாக்கியிருந்தால் உண்மையிலே நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம். இது சரியானது இல்லை. இப்போ இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, பொதுவெளியில் உங்கள் நண்பரை பார்த்தா கூட ஏய் மச்சான் எப்படி ஆகுற அப்படின்னு முதுகில் தட்டி கூட பேசிடாதீங்க. பேசிட்டிங்கன்னா பொதுவெளியில் நபரை முதுகில் அறைந்த அமைச்சர் அப்படின்னு நியூஸ் போட்டுருவாங்க. நீங்கள் அவர்கிட்ட போய் டேய் தம்பி நீ நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான்றா, அதில் தாண்டா அண்ணா மச்சான் எப்படிங்கிறேன் முதுகில் அடிச்சேன், அது ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்குள்ளேயும் அவனை வேலை பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்து நடந்துங்க, பொதுவெளியில் பார்த்து நடந்துங்க. இது ரொம்ப முக்கியம். இதை நான் வந்து நடுநிலையாக சொல்லணுன்றதாக பதிவு பண்ணுறேன். இதே எம்எல்ஏ பொதுவெளியில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு அடிச்சிருந்தாருன்னா நம்ம நிற்க வேண்டிய இடம் பத்திரிகையாளர் பக்கம். ஆமாம், இது சரியில்லை, கருத்தால் பேசுனா கருத்தால் பேசுறியா அப்படின்னு கேட்கலாம். இது என்ன நடந்ததுன்னே தெரியாது. செய்தி மட்டும் வருது, அது மருத்துவமனையில் அனுமதி. அதனால் இது அடுத்து வர்ற என்ன உண்மை வருதோ அதை ஒட்டி நம்ம பேசுவோம். நானும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். விசாரித்த வரையிலும் அவர்கள் எனக்கு சொன்ன பதில் இதுதான். இதை தள்ளி வச்சுருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். சில பேர் தாவேக தலைமைக்கு நான் சொல்கிறேன், குறிப்பாக முதல்வர் விஜய், பொதுச் செயலாளர் அது பார்த்தீங்களா, பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனான்னு வருது, புஷி ஆனந்த் தானே, நம்புறீங்கள்ல? சரி. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் அந்த மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, துணை பொதுச் செயலாளரில் நிர்மல்குமார், கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இவர் ராஜ்மோகன், இவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, சட்டமன்றம் எப்படி வேணால் நடக்கும். ஏன்னா அவங்க மரிய வில்சன் அறிக்கை வாய் விட்டார். இன்னும் பல விஷயங்கள் கொத்து போராட்டாலேருந்து பல பிரச்சனைகள் இருக்குது. திமுகவினர் சட்டசபையில் எப்படி செயல்படணும் அவங்களுக்கு தெரியும். அதில் லைவில் போட்டிங்கன்னா இன்னும் எப்படின்னு தெரியும். லைவில் போடாட்டினா இன்னும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. லைவில் போட்டாலாவது ஓரளவு தப்பிப்பீங்க. ஏன்னா பிரச்சாரம் அவங்களுக்கு பண்ண தெரியாது, அவங்க பிரச்சாரத்தில் மன்னர்கள். அப்போ லைவில் போடாமல் போனால் மாட்டிக்குவீங்க. லைவில் போட்டு அதுலேயே நீங்கள் கரெக்டாக கையாளலைன்னா சிக்கல். கையாளலைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசுறதெல்லாம் சொல்லலை, உங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் இளைஞர்கள் நாங்கள் பார்த்துக்குவோம், வெட்டிடுவோம் குத்திடுவோன்னு கிளம்புனாங்கன்னா உங்களை ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது சட்டமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதல்வர் இல்லாட்டி இறுதி உரை முதல்வர்னு வச்சுக்கோங்க, ஆதவ அர்ஜுனா, புஷி பேச மாட்டார், சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன், அவை முன்னவர் செங்கோட்டையன், இல்லை வேறு யாராவது அமைச்சர்கள், இவர்கள் தான் பதில் சொல்லணும். மற்ற எம்எல்ஏக்கள் என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கணும், இருந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்றத மேண்டேட்ரியாக இந்த சட்டமன்றத்தில் வைக்கலன்னா சிக்கல் வரும். இதை நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது, ஆனால் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த ராயபுரம் எம்எல்ஏ வந்ததுக்கே எப்படி பிரச்சனை ஆகுனாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதனால் ராயபுரம் எம்எல்ஏ இருக்கட்டும், அந்த இப்போ ஈசிஆர் சரவணனாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, அதிலே நிதானமாக இருங்க. ஆத்திர மூட்டல்கள் எது நடந்தாலும் உங்களுடைய காரியம் முக்கியம் அப்படின்றதில் ரெடியாக இருங்க. ஒவ்வொரு இதை நிறைவேற்றுறதுல குறியாக இருங்க. பேசுகிறவங்க யார் பேசணுன்றதில் தெளிவாக இருங்க. இது வந்து நடந்ததெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் கேள்விப்படுறத வச்சு ஒரு எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் நம்ம வைக்கிறோம், பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சட்டசபை நல்லா நடக்கணும், லைவாக இருக்கணும், மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்க்கும்பொழுது எது நல்லது கட்டுன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க.
அதை மீறி பிரச்சாரங்கள் போகும். இவங்க கூட இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ யதார்த்தத்தை உணர்ந்து போகணும். மேகதாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதுன்றதை கரெக்டான ஒரு ஆள் பேசிடணும், பண்ணிடணும். இது இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள தட்டி விட்டு போயினே இருப்பாங்க. இன்றைக்கி பல விஷயங்கள் அப்படி பிரச்சாரமாக கீழே போய்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் மேகதாது ஆட் ஆயிடுச்சு. இது இல்லாமல் அமைச்சர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைன்றது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. அவர் பேரை போட்டியா நான் கலந்துக்கலன்னு கொண்டு போகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார், அதனால தான் கலந்துக்க முடியலன்னு. உடனுக்குடன் இந்த விவகாரங்கள் டிஐபிஆர் மூலிமா மற்ற விஷயங்களில் ஸ்பீடப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாவட்டத்து அமைச்சர் இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா அந்த மாவட்ட அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்காமல் போகிறது, எனக்கு என்ன நடக்குது, இவங்க நடைமுறை தெரிலன்னா தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி விவகாரங்கள் இன்னும் பழைய அமைச்சர்களுக்கு, பழைய திமுக ஆதரவு ஆட்களுக்கு, திமுக எம்பிக்களுக்கு அதிகாரிகள் கொடுக்குற மரியாதைகள் சமூக வலைதளங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கலெக்டர் அப்படி துள்ளி குதிச்சு ஓடிறாங்க எம்பியை பார்க்கறதுக்கு. என்னங்க அவ்வளோ அவசரம், இன்னும் அப்படி வர்றீங்க, ஊடகங்கள் எடுக்கிறாங்கன்னு தெரியலையா? அவ்வளோ ஒரு வேகம் வந்து புக்கை கொடுத்து. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் ஒரு அரசு கண்காணிக்கணும், உளவுத்துறை ரிப்போர்ட் போடணும், பல விஷயங்கள் இருக்குங்க ஒரு அரசு நடத்துறது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் எனக்கு என்னன்னு போகிறது. அமைச்சர்களுக்குள்ளே ஒருங்கிணைப்பு இல்லைன்னு வெளியில் வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்குள்ளே பூர ஆரம்பிப்பாங்க. அப்போ அமைச்சர்கள் லூஸ் ஸ்டாக் விடுறது ஏதாவது பண்ணாங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. கத்தம். அப்போது இந்த விவகாரம் முக்கியம். சிறப்பாக செயல்படுற அமைச்சர்கள் இருக்கிறாங்க, செயல்படாமல் காணப்படுறவங்க. இன்னும் சில அமைச்சர்களுக்கு என்ன ஆதங்கன்னா, நாம் செயல்படுறோம், நம்முடைய அரசு தரப்புலேயே அதை பெருசாக காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிகாரிகளும் இதில் கேம் விளையாடுவாங்க. உதாரணம் சொல்கிறேன், விவசாயிகள் சம்மந்தமான பட்ஜெட் சம்மந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததில்ல? ஆமாம், கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் கலந்துக்கிட்டதா. அதுக்கும் மேலே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு உள்ள முறையான இருக்கை வசதி செஞ்சு கொடுக்கல. அமைச்சர்களுக்கு இருக்கை வசதி என்ன சொல்லுவீங்க? இந்த அதிகாரிகள் கேம் விளையாடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் எப்படி தான்னா, ஒரு அமைச்சர் ஆய்வு கூட்டத்தில் துறை செயலர்களே காணுமா, அவருக்கு அது மிரட்ட தெரில. எங்கே துறை செயலர் வர சொல்லுங்கள் என்னங்க. எல்லாருக்கும் என்ன பயம்னா, இதே எங்கேயாவது எதாவது மாற்றி கொண்டு போய் தலைவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்களோ, தலைவர் அதை எதாவது எடுத்துட்டு நம்ம நடவடிக்கை எடுத்துருவாரோ, இந்த பயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அரசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இது சொன்னேன்ல பேசலான்னு. ஆமாம். இது இல்லாமல் கட்சிக்குள்ளே சிலரை அவரே போட்டார். யார்? முதல்வரே அவர்களே சில பேருக்கு கட்டை போட்டார், ஒழுங்காக இருக்கணும்ட்டார். இந்த செக்லிஸ்ட்லாம் என்ன சார் ஆச்சு? எந்த செக்லிஸ்ட்டு? கண்காணிப்பில் இருக்காங்க அப்படின்லாம் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் இப்போவும் அந்த தொழில்துறை அமைச்சர் எனக்கு என்னன்னு தான் நடந்துகிட்டு இருக்காங்க. வெளில காணவே வெளியில் காணோம். எனக்கு என்னென்ன இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு ரொம்ப வருத்தத்தில், எனக்கு அந்த துறையே வேணாங்க விட்டுருங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைலாம் அவர் மேலேயே வந்துச்சு, அதனால் எனக்கு அந்த துறை வேணாம், வேறு ஏதாவது துறை கொடுங்கன்ற மாதிரி அவர் போகிறார். அவர் ஆரம்பத்துலேயே ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ரீல்ஸுன்னு. ஆனால் அப்பாக்கள், அப்புறம் அந்த கல் குவாரி அனுமதியெலாம் பிரச்சனை வந்ததில்ல, அது எல்லாமே எடுத்திருக்காங்க. என்ன விஜய் என்ன இதுவா எடுத்துருவாங்களா டீட்டெயிலு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்த தகவல். இந்த பழனி கோயில் மாதிரியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நில மோசடி வழக்கில் வந்து சிறப்பாக செயல்பட்டார் அமைச்சர் அப்படின்ட்டு அறப்போர் இயக்கம் வந்து பாராட்டியிருக்காங்க. அதில் என்ன சார் விவகாரம்? பழனி மாதிரியே திருப்பி இங்கே ஒன்று புதுசாக பாராட்டி நான் இது பார்த்ததில்லை. அறப்போர் இயக்கத்திட்ட பாராட்டு வாங்குறீங்கன்னா நல்லா போகுது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா. ராம் சாரில் நான் திட்டிகிட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் சரி பண்ணாமல் இருக்கீங்க, அவர் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு இது பண்ணுறீங்க. இப்போ அந்த விவகாரத்தில் என்னன்றது ஒரு பக்கம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அறப்போர் இயக்கம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், ஆக்டிவிஸ்ட், அவர் ஆர்டி ஆக்டிவிஸ்ட்டு, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதும் பெரிய விஷயம். கோயில் நிலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறாரு. இப்போ அவரும் வந்து பாராட்டியிருக்காரு. 19 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 19 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமா. அப்போ அந்த விவகாரத்தில் அவரும் பாராட்டியிருக்காரு, அறப்போர் இயக்கமும் பாராட்டியிருக்குது. அதனால் நல்ல ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. அதே மாதிரி வருவாயை எப்படி பெருக்கிறதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஆமாம், மான்டேக் சிங் அலுவாலியா.
அவ்வளோ பெரிய ஆள் அவர். ப்ளஸ் இங்கே இந்த நேர்மையாக சித்திக்கு இந்த மாதிரி பலரையும் போட்டு ஒரு குழு அமைச்சிருக்காரு. இதில் வந்து வருவாய் கசிவுகளை தடுத்து வரி வசூலை மேம்படுத்தி புதிய வருவாய் ஆதாரங்களை கண்டறியும் நோக்கில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களில் பரிந்துரைகள் மற்றும் அறிக்கைகள் சமர்ப்பிக்க தமிழக அரசு ஆணை. இதில் வந்து பொருளாதார நிபுணரும் மத்திய திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் கிருஷ்ணன் வேறு இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சித்திக்கு கிருஷ்ணன் IAS அதிகாரிகள். அப்போ இது வந்து ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு முன்னேறவேற்கும். ஆமாம், ஏன்னா நமக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் பரிந்துரை கொடுங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம். இதே மாதிரி தான் ஒரு குழு ஒன்று போட்டார் நம்மால் டேடி போன 5 வருஷம். யார்? எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், வேர்ல்டு லெவலில் இருக்க ஆட்கள். அமர்த்தியா சென்னு, இவர் நம்ம ரிசர்வ் பேங்குடைய கவர்னர், அதுக்கப்புறம் இன்னும் உலக அளவில் இருக்கிற பெரிய பொருளாதார நிபுணர்கள். ஜெயரஞ்சன்லாம் இருந்தார். ஆமாம், இல்லை அந்த குழுவில் இருந்தாங்க. அப்படி சொல்லும்போது சொன்னேன், உலக அளவில் பெரிய பொருளாதார நிபுணர்னா ஜெயரஞ்சன்லாம் இருந்தார். இல்லை அந்த குழுவில் இருந்து அந்த மாதிரி குழுவில் அது தனி. இது வந்து ஒவ்வொருத்தரும் உலக அளவில் பெரிய நிபுணர்கள். அதுக்கு வந்து பிடிஆர் வந்து கூட்டிகிட்டு வந்தார். அவருக்காக தான் வந்தாங்க. அவங்களுடைய நேரம் 1 மணி நேரமும் அவங்களுக்கு பெரிய வேல்யூபிள். அப்போ 1 கோடி ரூபா 1 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களாம் வந்து உக்காந்தாங்க, நம்மள்கிட்ட பேசினாங்க, நம்மளால எல்லாம் ஓகேன்ட்டு பண்ணலான்னு. அதோட ஸ்வாஹா. அதுக்கப்புறம் திருப்புகழ். பிரதமர் வந்து முதல்வராக குஜராத்தில் இருந்த பொழுது அங்கே பெரிய பொறுப்பில் இருந்தவர் திருப்புகழ் IAS, நம்ம இறையன்பு IAS உடைய அண்ணன். அப்புறம் பிரதமருடைய ஆலோசனை குழுவிலே அவர் இருக்கார் இன்றைக்கும். அவர் வந்து திருப்புகழ் தலைமையில் சென்னை எப்படி மேம்படுத்துவது அப்படின்னு ஒரு குழு போட்டு அறிக்கைலாம் கொடுத்தாங்க. குடுத்திட்டியா கிளம்பு அப்படின்ட்டு தூக்கி வாங்க வரப்போம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம். அதை வந்து தமிழக அரசு தான் பார்த்துக்கணும். சரி, RS பாரதி அவர்கள் நீங்கள் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு, சொல்லுங்கள். அவர் வந்து உதயநிதி அவர்கள் வந்து உதயநிதி அவர்கள் யார் பற்றி அவரை யார் பேசுகிறாங்களோ வந்து நீண்ட காலம் அரசியல் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நீண்ட காலம் அந்த குடும்பத்தோடு இருக்கலாமா? நான் ஏன் அப்படி சொன்னன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். அவருடைய ஜாதகமே ஒரு தனிப்பட்ட ஒரு வேற மாதிரியான வித்தியாசமான ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவை சேர்ந்த RS பாரதி. அப்படி பார்த்தா முதல்ல கனிமொழி காணா போயிடணும், மாப்பிள்ளை சபரிசன் காணா போயிடணும், இன்னும் உதயநிதிக்கு எதிராக இருக்கிற சீனியர் அமைச்சர்கள் காணா போயிடணும். டேடி கூட கோவப்பட்டு சண்டை போட்டுன்னு இருப்பார். சரி, அவரை விட்டுருங்க. அப்பா அந்த மாதிரி எவ்வளோ பேர் உதயநிதிக்கு எதிராக தான் அரசியல் பண்ணார். அவங்களாம் என்னாங்க. ஆனால் உதயநிதிக்கு எதிராக அரசியல் பண்ண ஒருத்தர் முதலமைச்சராக ஆகிட்டார். சரியான ஜாதகம் இல்லை, சூப்பர் ஜாதகம். அவர் ஜெயிக்குமான அவரே நம்பலை. இவர் ஜாதகம் இவரை எதிர்த்தனால அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். RS பாரதி அவர்களே சூப்பர். ஜாதகம் பற்றிலாம் பேசுகிறாங்க. என்னாச்சு? அதாங்க பகுத்தறிவு, அதான் திராவிட மாடல். இவர் வந்து சொல்கிறீங்களா? நம்ம இவர் இன்று ஒரு தகவல் திருமாவளவன் அவங்க நேற்று பூமி பூஜை எதை போட்டாங்களா பார்க்கலையா? வேத மந்திரங்கள் முழங்க 90 வச்சுக்கின்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லுமா, பள்ளி தவறி விழுமா கழனி பானையில் துள்ளி அப்படின்வாங்க. அங்கிட்டு இங்கிட்டு போனானா இதுக்கு பண்ணானானோ அந்த மாதிரி சொல்கிற சனாதனம் வீழ்த்தப்பட வேண்டிய ஒன்று, சனாதன சதி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட யாரும் இந்த மாதிரி வீடியோ காமிச்செல்லாம் கேட்கறது இல்லையா சார்? யார்கிட்ட இப்போ கேட்குறாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பத்திரிகையாளர் இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. அவர்கிட்ட யாரும் இந்த மாதிரி வீடியோ காமிச்சு? உதயநிதிட்டியா? திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன்ட்டியா? கூட இருக்கிற தம்பிகள் கவனிச்சு அமிச்சிட்டாங்கன்னா சிக்கலாகிடும். இல்லை, அவர் அற்புதமான மனிதருங்க. அவரை மாதிரி பொறுமை, நீங்கள் என்ன கேட்டாலும் இது பண்ணுவார். நான் அதெல்லாம் நம்ம அவருடைய அரசியலை தான் விமர்சனம் பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மதிக்கக்கூடிய மனிதர். இல்லை, அவர் இந்த இதெல்லாம் போட்டு உக்காந்துக்கிறாரு. மற்றவங்களை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, இது இன்னா அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா? சரி விடுங்க, அது தனி. அந்த மாதிரி தான் இவர் உதயநிதி பற்றி எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க ஜாதகம் பயங்கரமான ஜாதகம். 5 இடம் தான் ஜெயிப்பான்றவர் 108 இடம் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடுவார். அப்படிப்பட்ட ஜாதகம் உதயநிதியுடைய ஜாதகம். அதனால் பரவாயில்ல, நல்ல ஜாதகம் தான். இல்லை, பகுத்தறிவாதிகள்
ஜாதகத்தை பற்றி பேசுகிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்பாவை காணோன்னு சொன்னதுக்கு கணவனை காணோன்ட்டு மனைவி தேடுறாங்க செங்கல்பட்டு கோர்ட்டில் அப்படின்ட்டு சொன்ன உடனே வாயடைச்சிட்டு போயிட்டார் விஜய். அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னும் தாக்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய அற்புதமான பதில் இல்லை இது. நம்மளே அன்றைக்கே சொன்னோம். அவர் அப்பாவை காணோன்றது அரசியல் ரீதியாக சொல்கிறார். கொளத்தூரில் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு. ஆனால் இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இதை இன்னைக்கு ஸ்லாகிச்சு இவர் பேசுகிறார். இதில் நிர்மல்குமார், நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, மேகதாட்டு அணை பற்றி உங்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன கேளுங்க, போய் கேட்டு பாருங்க அப்படின்னதுக்கு இவங்க அங்கே போயிட்டு இவங்க தான் மீடியா வச்சேன். நான் தாத்தா ஜெயிலில் இருந்தார், அவர் அந்த ஜெயிலில் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. எந்த தாத்தா? கலைஞர் செக்கிழுத்தார்ல அவர். பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு பள்ளி நடுவினிலே. அப்போ அந்த இவர் நம்ம வஉசி அப்புறம் செக்கிழுத்தது அவர் தானே. அதை பார்க்க வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இவர் இல்லை எங்கள் அண்ணன் மார்க்கண்டேயன் இருக்காப்புல அது, அதனால் அவரை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படியே கேட்டுனுக்குறாங்க. அப்புறம் நல்லா இருக்குதே, சட்டை நல்லா இருக்குதே, பரவாயில்லையா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அங்கேருந்து கார்லேயே வந்தீங்களா, ஃப்ளைட்டில் வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா? அப்புறமா ஒருத்தர் கேட்குறாரு, மேகதாட்டு பற்றி கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. கொடுத்தாரு பாருங்க ஒரு ரியாக்ஷனு. இந்த ரியாக்ஷன் எங்கே தெரியுமா பார்த்துக்கிறேன், அது ஃபேமிலியில் வரும்னு நினைக்கிறேன். கனிமொழியார் பட்டாரம் திரும்பி அப்படியே போயிடுவாங்க, பார்த்துறீங்களா? அந்த மாதிரி போனார். யாருக்கு தெரியாது மேகதாட்டு பற்றி? யாரை சொல்கிறார் அவர்? அவருக்கு தெரியுமா மேகதாட்டில் நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குங்க? நான் கேட்குறேன் சில கேள்விகள். இவர்கள் என்ன செய்தார் சொல்ல முடியுமா? மேகதாட்டு அணை பற்றி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றணும். நான் கூட ஒரு தீர்மானம் கொடுத்தேன், அதை நிறைவேற்றிட்டு அவர் இன்னை வரைக்கும் போகாமல் இருக்கிறாங்க. அதில் மத்திய அரசோட கொலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசவா? இன்றைக்கி மேகதாட்டு பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. அந்த தீர்ப்புக்கு எதிராக முதல்வரோட கை கொடுத்து குழாவி கொள்ள போகிறாரு கர்நாடகாவுக்கு. அதை பற்றி சொல்லவா? இப்படிலாம் பேசுவார்னு பார்த்தா டப்புக்குன்னு திரும்ப விட போயிட்டார். ஏன்னா இதுக்கு யாராவது எழுதி கொடுக்கணும். அன்றைக்கி சட்டசபையில் பேசுனது கூட இவர் படித்தனால தான் இவர் மறந்து போய்ட்டுருக்கோம்ல. அதனால் ரொம்ப தைரியம் இல்லை சிடிஆர் நிர்மல்குமாருக்கு. என்ன நிலமை? அதனால் அவருடைய ஜாதகம் அப்படி. அவர் அவ்வளோ தெளிவானவர், அவ்வளோ ஒரு விஷயம். நாங்கள் கூட அவர் வேறு கேள்வியெலாம் கேட்குறாங்க. நாங்கள் இந்த சோஃபா செட்டு மாடல் அரிசி இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது இப்போலாம் அதிமுகவிலேருந்து கூட நான் யாரையும் சொல்லியிருந்து புரியும். அதில் இது அவருக்கு அப்படியே பழகி போச்சு. இந்த தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி மாதிரி சோஃபா செட் மாடல் அரிசி இதுதான் ரொம்ப இதுவாக சொல்லுங்கிறாரு. நம்ம ரிப்போர்ட் விட்டா இன்னும் கேட்டிருப்பான். அப்புறம் சார் அந்த இது சோபா போச்சு, புஷ்பா பட பாணியா சார்? ஆமாங்க, புஷ்பா படத்தில் பாணி மாதிரி தாங்க போச்சு. இதை கூட நான் சட்டசபையில் தெளிவாக எடுத்துரைத்தேன். அப்படி தாங்க பேசுகிறார் அவர். சட்டசபையில் தெளிவாக எடுத்துரைத்தாராம். எப்பேற்பட்ட கட்சி, கலைஞர் போன்றவர்கள். அப்புறம் மீண்டும் சொல்லியிருக்கா 6 மணிக்கு மேலே சிஎம்ஐ பார்க்கவே முடியாது. ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு எனக்கும் அதான் தோணுச்சு. பார்க்கும்போது 6 மணி இன்னும் டெய்லியும் நின்று இருப்பார் பெருனா பீச்சில். வந்து பாருங்கப்பா 12 மணி ஆயிடுச்சா, இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. ஐயா அவரே 6 மணி மேலே பார்க்க முடியாது, உங்களை பார்க்கவே முடியாது ஐயா. நீங்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது, டெபுட்டி சிஎம்மாக இருக்கும்போது வெள்ள பாதிப்பு வந்த பொழுது காலைல 9 மணிக்கு ஒருத்தர் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தார். ஒரு வகையில் உங்களுக்கு சொந்தம், இன்னொரு வகையில் இது எம்பி. எத்தனை மணிக்கு ஐயா அஞ்சு வெளியே வந்தீங்க? அன்றைக்கி ஊடகங்கள்லாம் பெருசாக பரவிச்சா செய்தி. ஏன்னா டெப்டி சிஎம்ல அதோ வருவார், பார்க்க வருவார், அதோ வருவார்னு. எங்கேயான்னு கேட்டால் அதோ எழுப்பினுக்கிறாரு. ஒரு ஹவர்னு 2 மணிக்கில் வந்தீங்க. அதை தானே அண்ணாமலை கிண்டல் பண்ணார். என்னைக்காவது சூரிய வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களான்னு. ஏங்க அவர் வரலன்னு சொன்னாங்க. அவர் இன்னை வரைக்கும் வந்துட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அங்கே ஒர்க்கை பார்த்துட்டு போகிறார். ஒரு முதலமைச்சர் வெளியில் பார்க்கத்தான் அப்படி இருக்கும். நீங்கள் ஜெயலலிதாவுக்கும் இதே குற்றச்சாட்டு தான் இவங்க வச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா ஒரு சிறந்த நிர்வாகின்னு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு மற்றது கேளுங்க, ஜெயலலிதா தனியாக சொல்லுவாங்க. அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் இவர் அந்த பேர் வாங்கினார்னா சொல்லலாம். இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், பார்ப்போம். அப்போது அவரை சொல்ல மாட்டார். அப்போ இவர்கிட்ட என்ன எல்லாரையும் அதிகாரிகள் ஆட்சி செய்தான். அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், என்ன சேகர் பாபு எங்கே போகலாம் ஐயா, வயது வாரியா அப்படி டான்ஸ் நடனம் நவீன நடனம், அந்த உத்தமபுத்திரனில் ஆடுவாங்களே அந்த மாதிரி ஆட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாலியாக பாருங்க ஐயா. தொகுதி மக்கள் அவங்களா நடனம் கற்றுக்கிட்டு உங்கள் முன்னாடி ஆடணுன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓ அப்படியா, வா போகலாம் அப்படின்னு. இப்படி தானே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணலாம் ஐயா, பைக் இருக்குது முறுக்குங்க, சைக்கிள் இருக்குது ஓட்டுங்க, டிஷர்ட் இருக்குது போட்டு வாங்க. என்னப்பா தனியாகவே போர் அடிக்குது ஐயா,
ஆளுக்குறாங்க. அந்த பத்திரிகையில் வேலை செஞ்சவர் சேர்மனாக இருந்தார், இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறப்பல அவங்க கூட வந்துடுவார், டெய்லி பேச்சுவார்த்தை. சரி சரி வரட்டும், இதுதானே போய்கிட்டு இருந்தது. அதனால் ஜெயலலிதாவுக்கு இதான் சொன்னீங்க. ஆனால் ஜெயலலிதா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே முதல்வர் அலுவலகம் செயல்படும். அவங்க அந்த டெய்லி வந்துடுவாங்க அவங்களும் சட்டசபைக்கு. அவங்க வராத நாளுக்கு அந்த அலுவலகமே போயஸ் கார்டனில் இயங்கும். இங்கே பையூரோ பனையூர் பக்கத்தில் ஒரு இது இருந்தது, அங்கேயும் அங்கே இருப்பாங்க, அங்கேயும் இயங்கும். கொடநாட்டில் போய் ஓய்வு எடுக்கிறான்னுவாங்க, ஓய்வுலாம் எடுக்க மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் சொன்னது அங்கேயும் ஃபுல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு தான் நடக்கும். அப்படி இருந்ததுனால தான் ஜெயலலிதாவை வீழ்த்த முடியல, அந்த அளவுக்கு ஒர்க்கு. இவரும் அப்படி தான். நீங்கள் பட்டினப்பாக்கத்தில் அவருடைய கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான். பனையூர் போய்ட்டாலும் அங்கேயும் இருக்கும், எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக டெய்லி வந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு, ஆகவே பேரன்பு கொண்ட பெருமக்களே, இன்றைய தினம் நாம் என்ன செய்கிறோம் என்றால், தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு முன் இருந்த ஆட்சியை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் இப்படிலாம் பேசினார முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு பாணி இருக்கும். வராரு போகிறாரு, வேலையை பார்க்குறாரு. வேலையை பார்க்குறான்றதுக்கு தான் உங்களுக்கு அரசாணைகள் மற்ற விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. கட்சிக்குள்ளே நடந்த விஷயங்கள் சொன்னோம்ல. ஆமாம். அப்போது நீங்கள் ஆட்சி கட்சி எல்லாத்தையும் தான் பேலன்ஸ் பண்ணணும். இன்றைக்கி அவர் ஒர்க்கு பல பேர் வந்து அஃபிஷியல் தாண்டி தனியாக சந்திக்க முடியாத நிலமை இருக்குதுன்னு பல அமைச்சர்லாம் புலம்புறாங்க. அஃபிஷியலாக பார்க்கணுன்னா சொல்லுங்கள் என்ன மேட்ரு, ரைட்டு, அவள் தான் இப்படி முடியுது எங்களுடைய சம்பாஷணைகள். முன்ன இருந்து அந்த நெருக்கம் கூட இல்லைன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு போக போக டைட் ஆகிடும். இப்போ சில பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பான், வீட்டில் சொல்லுவாங்க முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க, இஷ்டத்துக்கு வர்றீங்க. ஆனால் அவனுக்கு என்ன, இப்போ தான் ஒரு புது ஆர்டர் கிடச்சிக்குது, புது இது கிடச்சிக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணால் தான் குடும்பத்துக்கு எதாவது காசு சேர்க்க முடியும். திடீர் செலவுகள் வருது, அதில் நம்ம வழக்கமாக உழைக்கிறத விட கூடுதலாக உழைச்சா தான் எதாவது பண்ண முடியும்னு அவன் பார்ப்பான். வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, முன்னெல்லாம் நீங்கள் வந்து சினிமா கூட்டு போய் அங்கே போய் இப்போலாம் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படி. இது பல அப்பாக்களுடைய அந்த தியாகங்கள் வெளியே தெரியாமல் போயிடும். எப்போவுமே பிள்ளைங்களோட இருக்கிற அம்மாக்கள் மற்றவர்கள் தான் இதை பார்த்துக்கிட்டாங்க. இவன் நாளை எப்போவுமே எங்கள் அந்த ஆள் மனுஷனாக இருந்தாலும் வருவான் போவான் அப்படியே தான் இருப்பான். பல அப்பாக்களுடைய தியாகம். நீங்கள் தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், அது பாருங்கள். ஒரு அப்பாவுடைய வலிகள், தியாகம், வலி. உண்மையிலேயே சேரன் சார் அந்த மாதிரி சாருன்னு சொல்லணும் அவர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தை எடுத்திருப்பார். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்காக உழைக்கிறாங்க, அவங்க நேரத்தை பண்ணுறாங்க. என்ன கேட்டால் அவர் எவ்வளோ பனையூரில் ஓய்வு எடுத்தார் அதெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு சிஎம்மாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நான் சொல்ல மாட்டேன், ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணுறனா கண்டோம், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறாரு. டெய்லி ஆய்வு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, இன்னைக்கு கூட ஆய்வு கூட்டம். இப்போ இதெல்லாம் என்னது, நீங்கள் ஐயா நீங்கள் இப்படி பண்ணீங்களா ஐயா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி எதாவது பண்ணீங்க? இதில் இவர் ஆய்வு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அமைச்சரில் அந்த துறை ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வான்றாரு. அப்போ தான் நீ ஒரு கிளாரிட்டியோட வருவேன்றாரு. அது பல விஷயங்கள் நடக்குது. ஜெண்டர் ரிவீல் பண்ண விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபானுக்கு எதிராக அந்த வழக்கை வந்து மீண்டும் தூசி தட்டியிருக்காங்க. ஏன் இப்போ கரெக்டாக அந்த இஷ்யூ வெளியில் வருது? ஜெண்டர் ரிவீல்ன்றது நேஷ்னல் லெவலில் ஒரு மோசமான விஷயம், குற்றம். நம்ம நேயர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு முக்கியமாக காரணம் இருக்குது ஜெண்டர் ரிவீல். பெண் குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்படுது. அப்போது இதை வந்து மத்திய அரசு இந்த சட்டத்தை சொல்லவே கூடாதுன்னு கடுமை பண்ணுச்சு. இதையே மீறி ஸ்கேன் சென்டர்களில் ரகசியமாக சொல்கிறது, வேறு ஏதாவது பேர் சொல்கிறது, பூவு காய் இப்படி இதெல்லாம் துட்டு வாங்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் அங்கங்கே இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போ பேசிக்கிட்டு நேரத்து கூட யாராவது 2 பேர் அவங்க பிள்ளைக்கு என்னான்னு தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி இருக்கிற நவீன விஞ்ஞானம் எதை பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த குழந்தை ஒரு மூளை செயல்திறனற்ற குழந்தையாக, ஒரு நம்ம மாற்றுத்திறனாளி மொத்தமாக ஒரு செயல்பட முடியாது அந்த மாதிரிலாம் இருந்தால், அந்த கரு வந்து ஒரு சிக்கலானதுன்னு சொல்லி பெற்றோர் சம்மதத்தோட அந்த கருவை கலைக்கிறார்கள். இதய நோய் ஒரு பெருநோயோடு இருக்குன்னு. இன்னும் சில விஞ்ஞான வளர்ச்சி என்னென்னா, கருவிலேயே பிறந்த பிறகு வர நோயுடைய விஷயங்களை அங்கேயே கரெக்ட் பண்ணுற ஒர்க்கும் நடக்குது. இன்றைக்கி அந்தளவுக்கு நம்ம விஞ்ஞானத்தில் முன்னேறி கருவே உருவாக முடியாதவர்களுக்கு ஒபிசிட்டி மற்ற விஷயங்கள், வாழ்க்கை சூழல், லேட் மேரேஜ், இன்னொருத்தருக்கு நீர்க்கட்டிகள் இருக்கும், ஆண்களுக்கு ஸ்பேம் உடைய இது பவர் இருக்காது, இந்த மாதிரி பல காரணங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால. இப்போ அந்த இதுக்கு அதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்குது.
அந்த கருவை அந்த ஸ்பேமை கலெக்ட் பண்ணி அந்த கரு முட்டையில் செலுத்துவது. இல்லைன்னா அது வேறு சில மெத்தட்லாம் இருக்குது. அது பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு ப்ராசஸ். அதில் உங்கள்கிட்ட எத்தனை குழந்தை வேணும், ரெட்டை குழந்தையா, 1 ஆணா 1 பெண்ணா இல்லை 2 ஆணா, அந்த மாதிரி. ஆனால் அதை தாண்டி பெருசாக இந்த மாதிரி விஷயங்களை ரிவீல் பண்ண மாட்டாங்க. சாதாரணமாக இயற்கையாக ஆகிற கருவில் நீங்கள் ஆணா பெண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை பிடிக்கலன்னா கருவை கலைச்சிருவாங்க. அது பண்ணக்கூடாது. இது என்ன ஆகும்னா அந்த இயற்கை சமன்பாட்டு போயிடும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. இப்போ இதில் இது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ரகசியமாக பூ காய் கனி மாருதிக்காரு அம்பாசிடர்காரு இந்த மாதிரிலாம் சங்கேத வார்த்தைகளை சொன்னதை மீறி ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன் நான். இதை கண்டுபிடிச்சி இதுன்னு வெளியில் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். என்ன தைரியம்? அரசு நம்ம கையில் இருக்குது. அரசில் பொறுப்பில் இருக்கிறவங்க நமக்கு ஃப்ரெண்டு தானே. அதான் நடந்தது. அப்போ கண்டுபிடிச்சது கடுமையான தண்டனை இதுக்கு இருக்குது. கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிவது சட்டப்படி கடுமையான குற்றம். இதற்காக கொண்டு வரப்பட்ட PCPNDT சட்டம். அது ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் 1994. இதுதான் PCPNDT அந்த ஆக்டு மற்றும் இந்திய தண்டனை சட்டங்கள். இது பிரகாரம் என்னென்னா, முதல் முறை இந்த குற்றம் செய்கிறவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 50,000 ரூபா அபராதம். மீண்டும் செய்கிறவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை தண்டனையும் 1,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் இந்த சட்ட பிரகாரம். யாருக்கெல்லாம் அந்த தண்டனை? ஐயா நான் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அப்படி சொல்லலாம்ல. நான் போனேன், மாருதிக்காருன்னாங்க. மாருதிக்காருன்னு என்னான்னு கேட்டேன், பொம்பளை குழந்தைன்னாங்க. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அங்கே ஸ்கேன் சென்டரில் இருக்க ஸ்கேன் செய்து கருவின் பாலினத்தை வெளிப்படுத்தும் மருத்துவர் அல்லது லேப் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு சிறை தண்டனையுடன் மருத்துவ பதிவீட்டில் மெடிக்கல் ரிஜிஸ்டர் இருந்து அவர்களின் பெயர் முதல் முறை குற்றத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு சஸ்பெண்டு, மீண்டும் செய்தால் நிரந்தரமாக ரத்து முடிச்சு விட்ருவாங்க. பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இத்தகைய பரிசோதனை செய்ய தூண்டும் கணவர் குடும்ப உறுப்பினர்கள். அதாவது இப்போ பையன் இருப்பான், என் பையன் இருப்பான், அவனுக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுன்னு நினைப்பேன். நானும் என் மனைவியும் தெரிஞ்சு நினைப்பேன். ஏன்னா என் குடும்பத்தில் பிறகுதெல்லாம் பொம்பளை பிள்ளையாக பிறகுது, இதுவும் பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சுன்னா அதுக்காக அப்படி அந்த மாதிரின்னு வச்சிங்கன்னா பல காரணம் இருக்கும். அப்போது அந்த மாதிரினா பையன் சம்மந்தம் இருக்க மாட்டான். அப்போ அந்த உறவினர்கள் இத்தகைய பரிசோதனை செய்யணும் கணவர் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பரிசோதனைக்கு உதவும் இடைத்தரகர்கள் அனைவருக்கும் இதே சட்டம் அப்படியே பொருந்தும். கருவின் பாலினத்தை தருவதாக கூறி விளம்பரம் செய்கிறவர்களுக்கு 3 வருஷம் தண்டனை. அப்போ எல்லாருமே இதுக்குள்ளே வந்துடுறாங்க. இவன் துபாயிலே எங்கேயோ போய் இந்த வேலையை பண்ணிவிட்டு வந்துட்டாப்புல. அந்த நாட்டு பிரகாரம் அது ப்ராப்ளம். அவனுக்கு கணக்கில் பல நாடுகளில் பல சட்டங்கள் இது மாதிரி. ரைட் ராசா, இங்கே அதுக்கு ஒரு விழாவே எடுக்கிற. அதனால் இது அன்றைக்கி இருந்த சூழல் நல்ல சூழல், குளுன்னு காற்றடிச்சிது, அப்படியே இயற்கையான ஒரு இது, வெயிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தம்பி தப்பிச்சிட்டாப்புல. இப்போ காட்சி மாறிக்குது. யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு, தண்டனை நடவடிக்கை எடுக்கணும்னு. இந்திய மருத்துவ சட்ட பிரகாரம் அந்த சட்ட பிரகாரம் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதனால் யாரும் சில நாள் தான் தப்பிக்கலாம், பல நாள் தப்பிக்க முடியாது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனல்லையும் அதில் வர வீடியோஸும் பார்த்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.